பிரபு சாரை வெளியில் எடுக்க எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். சார் இன்னும் 15 நாள்ல வெளியில வந்துருவார் மேடம். இத சொல்றதுக்கு தான் இந்த நேரத்துல வந்தீங்களா? அது இல்லை மேடம், அதுக்காக சிலரை சரி கட்ட வேண்டியது இருக்கு. அதான் உங்களை நேரில் பார்த்து சொல்லிட்டு. எவ்வளவு தேவைப்படும்? 1 இல்லை 1.5 இருந்தா பரவாயில்ல மேடம். இப்படி ஒவ்வொரு தடவையும் லட்சக்கணக்கில் வாங்கிட்டு போறீங்க. ஆனா என் பையன் வெளியே வந்த பாடு இல்ல. அப்படிலாம் இல்லை மேடம், இந்த தடவை கண்டிப்பா வெளியில எடுத்துடலாம் மேடம். சரி இருங்க வரேன். இந்தாங்க. சரிங்க மேடம், அப்ப நான் வரேன் மேடம். மாதவி, என் பையன் வெளியே வரும்போது அந்த தேவ் வீட்ல ஒரு தலை உருளணும். அதுக்கு நான் பொறுப்புமா. ஆமாம்மா, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி நடந்து முடிஞ்சா ஒரு கல்லுல 2 மாங்காவே விடும். எதையாவது செஞ்சு சொதப்பிடாத. என்ன பண்ண போறேன்னு சொல்லு. செய்யலாமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன். எப்படிமா என் பிளான்? நல்லா யோசிச்சிருக்க, செய். நானா செய்ய போறேன், என்ன நடக்குதுன்னு பாரு. எஸ்தர், 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 ஏய் எஸ்தர், எஸ்தர் என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? எஸ்தர், ஜெனிஃபர் எங்க? ஜெனிஃபர், ஜெனிஃபர், ஏய் எஸ்தர் என்னாச்சு உனக்கு? எஸ்தர், எஸ்தர் என்னாச்சு உனக்கு? என்னம்மா என்னாச்சு? என்ன? ஏன் அழுகுற? சொல்லுமா, என்னாச்சு? ஏன் அழுகுற? நம்ம வாழ்க்கையில அந்த ஆண்டவர் ஏங்க நமக்கு ஒரு குழந்தைய கொடுக்கல? இப்ப அதுக்கு என்ன? நம்ம என்னங்க குறை வச்சோம்? தினம் வணங்கலையா? நம்ம என்னங்க அப்படி பெரிய தப்பு பண்ணோம்? நமக்குன்னு ஒரு குழந்தைய கொடுக்காம நம்மள ஏங்க இப்படி தண்டிக்கிறாரு? எஸ் சார், என்னன்னு சொல்லாம இப்ப ஏன் ஏதோ பேசுற? என்னைக்காவது நமக்கு குழந்தை இல்லையேன்னு உங்ககிட்ட நான் வருத்தப்பட்டிருப்பேனா? இத்தனை நாளும் நம்ம ஜெனிஃபர் தானே நம்ம குழந்தைன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம குழந்தை எப்படிங்க இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாம்? ஏய் எஸ்தர், என்ன ஏன் இப்படி கொல்ற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏய் நிஷா, இங்க வா. செவத்துல பால் போட்டு விளையாடாத. பால் பட்டு போட்டோஸ் ஏதாவது உடைஞ்சிட போகுது. உட்காந்து விளையாடு. செவத்துல பால போட்டு விளையாடாதன்னு ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டேன். இப்ப பாரு, கண்ணாடி உடைஞ்சிடுச்சு. முதல்ல அந்த வானரத்தை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. அண்ணி, என்ன ஓவரா பேசுறீங்க? குழந்தைய போய் அது இதுன்னு சொல்றீங்க. குழந்தைய பெத்துக்க முடியலனாலும் ஒரு குழந்தைகிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. அதனாலதான் கர்த்தர் உங்களுக்கு குழந்தைய கொடுக்கல. எப்படிங்க என்ன பார்த்து நம்ம புள்ள அப்படி ஒரு வார்த்தையை கேட்கலாம்? வேற யாராவது கேட்டிருந்தா கூட பரவாயில்ல. நான் பார்த்து வளர்த்த நம்ம ஜெனி என்ன பார்த்து அப்படி கேட்டுட்டாளேங்க. நம்ம ஜெனி அப்படி கேட்டா அப்ப நம்ம அவளுக்கு நல்லது சொல்லி வளர்க்கலையா? அவ தப்பு பண்ணல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இல்லங்க, தப்பு என்னோடதுதான். அந்த குழந்தைய நான் அப்படி திட்டி இருக்க கூடாது. நான் அப்படி மடத்தனமா பேசினதுனாலதான். குழந்தை மேல உள்ள பிரியத்துல நம்ம ஜெனி அப்படி பேசிட்டா. பெரிய மனுஷத்தனமா இல்லாம குழந்தைன்னு கூட பார்க்காம
அந்த குழந்தைய நான் திட்டினது என்னோட தப்பு தானே. வாங்க நம்ம ஜெனிய போய் கூட்டிட்டு வரலாம். எந்திரிங்க. நான் அவளை தப்பா வளர்த்துட்டணும். இல்லைங்க, தப்பு என்னோடதுதான். நமக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா அந்த குழந்தைய அப்படி பேசிருப்பானா? ஒரு குழந்தைய போய் திட்டுறமேங்கிற புத்தி இல்லாம பேசினது என்னோட தப்பு தாங்க. முதல்ல நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு தண்டனை கொடுத்துட்டு அப்புறம் அவளுக்கு தண்டனை கொடுக்கறத பத்தி யோசிக்கலாங்க. இப்ப நீங்க வெளிய போய் ஜெனிய கூட்டிட்டு வரலன்னா நான் செஞ்ச தப்புக்கு நானே தண்டனை கொடுத்துப்பேன். எஸ்தர், எஸ்தர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, ஜெனியை கூட்டிட்டு வருவோம். அழாத, சரியா? வா. நிஷா, பேசாம இருக்க மாட்டேன். இப்படிதான் எல்லா இடத்துலயும் சேட்டை பண்ணி சண்டை மூட்டிட்டு வரேன். ஒண்ணு ரெண்டு ஆண்டி, வச்சாதான். திட்டாதீங்க ஆண்டி. அவ குழந்தை, அவளுக்கு என்ன தெரியும்? அம்மா, என்னப்பா? என்னம்மா இது? மணி 10ஆவது. இவ்வளோ நேரம் ஜெனிஃபரை இருக்க வச்சிருக்க. என்னதான் ஜெனிஃபர் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாலும் இவ்வளோ நேரம் நம்ம வீட்டில் வச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு உனக்கு தெரியலையா? இவங்களோட அண்ணன் அண்ணி நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? அது வந்து பாண்டியா, அவங்க அண்ணியங்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்திருக்காப்பா. அதனாலதான் வீட்டுக்கு போகாம அழுதுகிட்டு இருக்கா. சண்டை போட்டு வந்திருக்காங்களா? ஏன்? நம்ம நிஷாவை ஜெனி வீட்டுக்கு கூட்டிட்டு போனால, ஆமா, போன இடத்துல நிஷா ஏதோ சேட்டை பண்ணிருக்கா. கோவத்துல அவ அண்ணி நிஷாவை திட்டிருக்கா. அதனால இவ அவங்க அண்ணிய குழந்தை பெத்துக்க முடியாதவ அப்படி இப்படின்னு ஆத்திரத்துல பேசிட்டாளாம். ஜெனிஃபர், குழந்தைய திட்டாங்க. அதுக்காக யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம என்ன வேணாலும் பேசுறதா? நீங்க பேசிட்டு வந்தது வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சின மாதிரி ஆயிராதா? குழந்தை இல்லைங்கிற ஏக்கம் உங்க அண்ணன் அன்னைக்கு எவ்வளவு இருந்திருக்கும். அவங்க கிட்ட போய் இப்படி பேசியிருக்கீங்களே. குழந்தை சேட்டை பண்ணா யாரா இருந்தாலும் கண்டிக்கத்தான் செய்வாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இங்க நாங்களும் கண்டிச்சு தான் வளர்க்குறோம். அவங்க என்ன வார்த்தை சொல்லி திட்டினாங்கன்னு தெரியுமா? என்ன சொல்லி திட்டி இருந்தாலும் சரி, நீங்க பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. நீங்க பாடம் சொல்லி கொடுக்குற டீச்சர், அவங்க நீங்க அப்படி பேசியிருக்க கூடாது. தப்புதான், பேசியிருக்க கூடாதுதான். பேசி தொலைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த மரமடைக்கே தப்புன்னு தெரிஞ்சது. அதான் அழுதுட்டு இருக்கேன். தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல? அப்பயே போய் உங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருக்கிறது என்ன புண்ணியம் சொல்லுங்க? நான் எப்படி அவங்க முகத்துல முழிப்பேன்? பெத்த பிள்ளையாட்டம் என்ன நினைச்சாங்க. அவங்கள போய் இவ்ளோ கேவலமா பேசிட்டேனே. என்ன அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. இந்நேரம் எங்க அண்ணனுக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கும். இனிமே நான் எப்படி அந்த வீட்டுக்கு போவேன்? உங்க வீட்டுக்கு போகாம வேற என்ன பண்ண போறீங்க? போறேன், எங்கேயாவது போறேன். அதான் நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை. இத பாருங்க, ஒரு தப்புக்கு இன்னொரு தப்பு தண்டனை ஆகாது. டேவிட்டுக்கு ஃபோன் பண்ணி வந்து கூட்டு போக சொல்றேன். நீங்க உங்க அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க.
மன்னிச்சிருங்க அண்ணி. நான் தப்பு பண்ணிட்டேன். பண்ணக்கூடாத மிகப்பெரிய பாவத்தை பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. இல்ல ஜெனிமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். குழந்தைங்கன்னா தப்பு பண்ணதான் செய்வாங்க. அதுக்காக அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லிருக்க கூடாது. நான் அப்படி பேசினதுனால தானே நீ கோவத்துல அப்படி சொன்ன. தப்பு என்னோடதுதான். என்ன மன்னிச்சிரு ஜெனிமா. ஐயோ அண்ணி, நீங்க வயசுல பெரியவங்க. நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. அண்ணா அண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. ஏன்னா என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க? என்ன 2 அடி வேணும்னாலும் அடிச்சுக்கோங்கண்ணா. தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்கண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கண்ணா. இல்லைன்னா நான் செத்தே போயிடுவேண்ணா. சரி, ஏமா அப்படி சொன்ன? தப்புதானா? தப்புதான். பெத்த மகளாட்டம் பாத்துக்கிட்ட நீ அப்படி கேட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன்னா, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். தப்பு பண்ண மாட்டேன். கர்த்தர் மேல ஆணையா சொல்றேன்னா, இனிமே தப்பு பண்ண மாட்டேன்னா. தப்பு பண்ண மாட்டேன். டேவிட், திரும்ப திரும்ப இதையே பேசுறதுனால சங்கடம் பெருகுமே தவிர ஒரு முடிவுக்கு வராது. அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. அந்த சின்ன குழந்தைய போய் நான் அப்படி பேசிட்டேன். எஸ்தர், இப்பதான் சொன்னேன், ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பேசினா அது பெருசாக தான் ஆகும். நடந்ததை மறந்துடுவோமே. இனிமே யார் எதை பேசினாலும் யோசிச்சு பேசினா சரியா போயிடும். நிஷா குட்டி, இந்த ஆண்டியை மன்னிச்சிடுறா. நான் இனிமே அப்படி பேச மாட்டேன். நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க, என்ன சேட்டை வேணாலும் பண்ணுங்க. ஆண்டி ஒன்னும் சொல்ல மாட்டேன், சரியா? இல்லங்க ஆண்டி, தப்பு என்னோடதுதான். போட்டோ உடைச்சதுனால தானே நீங்க என்ன திட்டினீங்க. நான் போட்டோவை உடைக்கலனா நீங்க என்ன திட்டி இருக்க மாட்டீங்கல்ல. அப்பா போகும்போதே சொல்லிதான் அமிச்சாரு, அங்க போய் சேட்டை பண்ணக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும்னு. நான் தான் கேட்கல. என்ன மன்னிச்சிடுங்க ஆண்டி. அடுத்த வாட்டி வரும்போது நான் குட் கேர்லா இருப்பேன். என் தங்கம், உன்னை போய் நான் தப்பா பேசிட்டேன்னு. பாண்டியா, நடந்ததையும் மனசுல வச்சுக்காதடா. டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க சாப்பிட்டு போகலாம். வாங்க சாப்பிட்டு போலாம். இல்ல இல்ல, நான் எங்க வீட்டுக்கு போய் என் அண்ணி கையால சாப்பிட்டாதான் எனக்கு மனசு ஆறும். சரி பாண்டியா, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி. சரிப்பா. நிஷா குட்டி, பாய். நான் போயிட்டு வரேன். டாடா சொல்லு. பாய். சொல்லுங்க. பார்த்து போயிட்டு வாங்க. சரிடா. அம்மா, நீங்கள் பாப்பாலாம் சாப்பிட்டீங்களா? எங்கடா சாப்பிட்டோம். ஜெனிஃபர் வந்ததுல இருந்து அழுதுகிட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்துறதுலயே நேரம் சரியா இருந்தது. நிஷாவை ஒரு வார்த்தை சொன்னதும் ரொம்ப துடிச்சு போயிட்டா போல. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, நாங்க ஏன் உங்ககிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கறோம்னா உங்க மேல இருக்கிற நம்பிக்கை தான். எல்லா வேலையும் நான் ஒருத்தனே செய்ய முடியாது. அத்தனை பேருக்கும் கல்யாண பத்திரிகையை கொடுக்க முடியுமான்னே தெரியல. அதனாலதான் நீங்களே எல்லா வேலையும் பார்த்துக்கங்க. சார், எனக்கு பணத்தை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நீங்க கேட்கறத விட அதிகமா கொடுக்கறது கூட நான் ரெடி. ஆனா நான் என்ன வேணும்னு கேட்கிறேனோ அது கரெக்டா இருக்கணும். கடைசி நேரத்துல எனக்கு சாக்கு போக்குல சொல்லக்கூடாது. கடைசி எல்லை வரைக்கும் எனக்கு எல்லா ஐட்டமும் இருந்தாகணும். உங்க சைட்ல இருந்து எனக்கு எந்த கம்ப்ளைண்ட்டும் வரக்கூடாது. அவ்வளவுதான். ஓகே, தட்ஸ் குட். வேற அவ்வளவுதான். ஓகே, நான் வச்சிடுறேன். ரவி, என்ன ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி படபடப்பாவே இருக்கு. அப்புறம் வாமிட் வர மாதிரியும் இருக்கு. காலையில என்ன சாப்பிட்ட? காலையில இருந்து வயித்தை புரட்டின மாதிரியே இருந்துச்சு. அதனால எதுவும் சாப்பிட வேணாம்னு இருந்துட்டேன்.
மாதவி அம்மா தான் வெறும் வயித்தோட இருக்க கூடாதுன்னு பால் ஆத்தி கொடுத்தாங்க. வெறும் பால் எப்படி போதும்? சரி, என்ன ஜூஸ் சொல்லட்டும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தேவ். ஜூஸ் வேணுமான்னு கேட்கல, என்ன ஜூஸ் வேணும்னு தான் கேட்க. ஒரு ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். வித்அவுட் ஐஸ். ஓகே சார். பவி, உனக்கு ரொம்ப முடியலனா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். சரி. மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? மேடம், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க. மேடம், கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க மேடம். மேடம் சார், மேடம் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். மயக்கம் போட்டு விழுந்து? ஆமா சார். மேடம், கொஞ்சம் எழுந்திருங்க. என்னாச்சு மேடம்? எழுந்திருங்க. பவி, பவி, தண்ணி கொடுங்க. குடுமா. இந்தாங்க சார். பவி, பவி, இப்படி தூக்குங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பாயாசத்தை கொடுத்து அசைத்திர வேண்டியதுதான். அம்மா இந்தாங்க பாயாசம். பத்மினி அம்மா இந்தாங்க. அம்மா, காய்கறி எல்லாம் வாங்கியாச்சு. என்ன வாங்கிட்டு வந்திருக்க? முருங்கைக்காய். முருங்கைக்காயா? சரி, முருங்கைக்காயை சாம்பார் வச்சுடு, கத்திரிக்காவை கூட்டு வச்சுடு, அப்பளம் பொரிச்சுடு. சரியா? சரிங்கம்மா. என்னம்மா அது, இன்னைக்கு புதன்கிழமை கறி வாங்கிட்டு வான்னு சொல்றதை விட்டுட்டு காயை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கீங்க. வெள்ளி செவ்வாய்னாலும் பரவாயில்ல, அமாவாசையா இருந்தாலும் பரவாயில்ல. அமாவாசை நேத்து தானே அமாவாசை போச்சு, அது கூட தெரியாத உனக்கு? அம்மா என்ன சொல்லலம்மா, அந்த அமாவாசைய சொன்னேன். எப்ப பாரு கறி கறின்னு அலைஞ்சிட்டு இருக்கிறது அமாவாசைக்கு வேலை. காயில இல்லாத சத்தா கறியில இருக்க போது. அம்மா, இந்த பேச்சு மாத்திர வேலையை மட்டும் வச்சுக்கிறாதீங்க. எதையாவது சொல்லி 5 நாள் கழிச்சு தான் இந்த கறியை போடுறீங்க. ஏமா, இன்னைக்கு தான் ஒரு விசேஷமும் இல்லை இல்ல, அப்புறம் என்ன கறி எடுக்க வேண்டியதானே? அம்மா, எனக்கு கேட்கல, உங்க பேத்தி கல்யாணம் வேற ஆக போகுது, அதுக்காக வேண்டியதாமா கேட்டேன். பத்மினிக்கு கல்யாணம் முடிகிற வரைக்கும் எல்லா நாளும் நம்ம வீட்டுல விசேஷ நாள் தான். அது எப்படிமா? ஒரு வீட்டுல கல்யாணம் பேசிட்டாலே அந்த வீட்டுல கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளையும் பொண்ணும் மறுவீடு வர்ற வரைக்கும் அந்த வீட்டுல நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டாங்க. இதான் ஐதீகம், புரிஞ்சுதா? அதனால நம்ம வீட்லயும் கறி எடுக்க மாட்டோம். போச்சுடா. அப்படின்னா அம்மா, நான் ஒரு வாரம் லீவுமா. பத்மினி, சம்பளத்துல கட் பண்ணிடு. என்ன? ஐயோ அம்மா, பழைய சோறுனாலும் பரவாயில்ல, நான் வேலையை பாக்குறேம்மா. அம்மா, எனக்காண்டி கேட்கலம்மா, பாப்பா பத்மினிக்காண்டி தான் கேட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் தான், கல்யாணம் முடிஞ்சதும் அப்புறம் பத்மினி அவ புருஷ வீட்டுக்கு போய் தினம் கறி சாப்பிடட்டுமே, யார் வேண்டான்னு சொல்றா? அம்மா, ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுல கறியே சாப்பிடலன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்படின்னா நல்ல மாப்பிள்ளை நல்ல குணங்கிறதுனால நான்வெஜ் பத்தி கேட்கவே இல்லையே. நான்வெஜ் சாப்பிடுவாங்களான்னு கூட கேட்கவே இல்லையே. ஏன் பத்மினி, ஒருவேளை அவங்க வெஜிடேரியனா இருந்தா? அந்த கதையெல்லாம் என்கிட்ட ஆகாது. தின்னா தின்னுங்க, தின்னாட்டி போங்கன்னு சொல்லிட்டு நான் கறி எடுத்து என் இஷ்டத்துக்கு சமைச்சு சாப்பிடுவேன். சூப்பர் பாப்பா, நீதான் நம்ம ஆளு. அம்மா, உன் வீட்டுல என்னை வேலைக்கு சேர்த்துக்கம்மா. உங்களுக்கு கறி கண்டிப்பா உண்டு. தேவ் தான் ஃபோன் பண்றான். ஹலோ, சொல்லு தேவ். பாட்டி, பவி ஆபீஸ்ல மயங்கி விழுந்துட்டா பாட்டி. என்ன சொல்ற? ஆமா பாட்டி, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கு. இப்போ மயக்கத்துல தான் இருக்காளா? ஆமா பாட்டி, எனக்கு பயமா இருக்கு. நீ கொஞ்சம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துறியா? தேவ், முதல்ல பயப்படுறத நிப்பாட்டுப்பா. அவளுக்கு ஒண்ணு ஆகாது. எந்த ஹாஸ்பிட்டல்? கேஎம் ஹாஸ்பிட்டல் பாட்டி. சரி சரி, நீ போனை வை, நான் உடனே கிளம்பி வரேன். சரி பாட்டி.
என்னாச்சு பாட்டி? பவித்ரா ஆபீஸ்ல மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? தேவ் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். வா என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம் வா. செல்வி வரேம்மா. அம்மா நீ வீட்டை பாத்துக்கோ. என்ன சரிங்கம்மா. சரியா? தெய்வமே என் பேத்திக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோ. வாமா போலாம். செல்வி 2 பேரையும் ஆட்டோவில் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வர்றேன்.